வரும் சனி மற்றும் ஞாயிறு ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில மிக பிரம்மாண்டமான கலை இலக்கிய திருவிழாவான சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்கவிருக்கு. தேசிய அளவில் பல முக்கியமான ஆளுமைகள் கலந்துக்குவதற்காக அனைவரும் மறக்காம கலந்துக்கோங்க. அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9629304208. டிஸ்க் பல்ஜ், சயாட்டிகா மற்றும் உடல் வலியினால மாச கணக்கில் அவதிப்படுறீங்களா? கவலையே வேண்டாம். இந்தியாவின் அதிநவீன சிகிச்சை மையத்தில் D9 தெரப்பி மற்றும் நேச்சுரோபதி மூலியமா பயன்பெற திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. திமுகவுக்காக செய்யப்பட்ட கருத்து கணிப்புங்க. இந்த ஊடகங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். யார் ஊடகங்கள் எவ்வளவு காசு வாங்குறாங்க, எதுக்காக பொய் செய்திகளை திமுகவுக்கு சார்பாக சொல்லணுங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 90% ஊடக நெறியாளர்கள் எல்லாருமே கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அன்னு போடுவாங்க. தமிழ்நாட்டு ஊடகங்களும் ஏடுகள் மேலே யாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சிங்க. அதை கெடுத்து விட்டாங்க. அதே மாதிரி எல்லா பத்திரிகைகளும் எடிட்டோரியல் திமுகவை திட்டி எழுதிடக்கூடாது. உடனே திமுக இடத்துல வந்து ஃபோன் வரும், என்னங்க இப்படி எழுதிட்டீங்க, நீங்கள் உண்மை எழுதினா கூட உடனே ஃபோன் பண்ணிடுறாங்களாம். திருமாவளவனை நோக்கி ஏகப்பட்ட அம்புகளும் இதுகளும் வீச்சுகளும் இருக்கின்றன. ஆனால் ஆந்திராவினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து தொடர்ந்து என்டிஏக்கு அதிமுக வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இவங்க வந்து மத்திய அரசு பவன் கல்யாண ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. இல்லை பவன் கல்யாண் வந்து பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ ஓட்டர் கருத்து கணிப்பு ஒன்று வெளியே இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் 2026 யார் முதல்வராக வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இதில் 27 விழுக்காடு இப்போது இருக்கக்கூடிய முதல்வரான MK ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 18 விழுக்காடு விஜய்க்கு வந்திருக்கு சார். இதை தான் எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் தான், இப்போ 2 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ள அவரை முதல்வராக எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? இந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு உண்மையாக? இதே திமுகவுக்காக செய்யப்பட்ட கருத்து கணிப்புங்க. இந்த ஊடகங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். யார் ஊடகங்கள் எவ்வளவு காசு வாங்குறாங்க, எதுக்காக பொய் செய்திகளை திமுகவுக்கு சார்பாக சொல்லணுங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னால் அவங்கெல்லாம் நண்பர்கள் வருத்தப்படுவாங்க. எல்லாரு பிழப்பும் எனக்கு தெரியுதா? அது மாதிரி ஏற்பாடு பண்ண கருத்து கணிப்பு மீறி 36% யாருக்கு போகுது? ஆமாம், மொத்தமாக கூட்டினா 66% யாருக்கு போகுதுங்க? 36% அப்புறம் யாருக்கு போகுது சொல்லுங்க? சீமானி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி 36%. அப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்துட்டோம். இல்லை, அந்த 36% சீமா ஆட்சிக்கு வந்துட்டோம். தெரியாமல் காரி என்ன தமிழ்நாட்டுக்காரங்க பைத்தியக்காரங்களா? தமிழ்நாடுக்காரங்க மாதிரி ஏதோ படித்திருந்த புலவர்கள் தமிழ்நாடு அந்த மண் இந்த மண், இந்த 36% யாரும் கேட்கவே மாட்டேங்காங்களா? செய்கிறதே திருட்டு வேலை பார்க்குற, அது சரியாக செய்ய, திருட்டு கணக்கு எழுதுற, இது திருட்டு கணக்குங்க. இது சரியாக எழுதாமல் நாளைக்கு 36% என்னாச்சு? நான் கூட போட்டேன் ட்வீட், பார்த்தீங்களான்னு தெரியல. 36% யாருக்குங்க? எனக்கு தெரியாமல் கேட்குறேன். 36% யாருக்கு? சீமானே கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? இவ்வளவுதான் கொண்டு வந்து, ஏன் அதை கொண்டு வரல? ஏன் கொண்டு வரல? சீமானே கொண்டு வந்திருக்க வேண்டியது. அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கூட வைக்கல. அதர்ஸ் ஆக்கல. அப்போ காங்கிரஸ் இங்க என்னாச்சு? காங்கிரஸ் தேசிய கட்சி தானே, அது என்னாச்சு? அண்ணாமலை போடும்போது அதை போடணும்ல, கூட்டணியா இருக்கலாம், அது வேற விஷயம். சீமானுங்கானும் இதுக்கான கம்யூனிஸ்ட் என்னாச்சு? கூட்டணியாவே இருக்கட்டும், திருமாவளவன் இல்லை. அப்படின்னா இது என்ன கருத்துக்கு போய் இது திமுகவை வந்து வெற்றி பெறணும்னு இந்த ஊடகத்தில் கிட்டத்தட்ட 90% ஊடக நெறியாளர்கள் எல்லாருமே கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அன்னு போடுவாங்க. சுண்டலுக்கு சனிக்கிழமை, புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் இந்த வைணவ மடங்களில் கோவிந்தா கோவிந்தான்னு போடுவாங்க. அது மாதிரி இவங்க 1ஆம் தேதி கவர் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியலை. 1ஆம் தேதி ஒரு கவரில் வச்சு 2 லட்சமா 3 லட்சமா 5 லட்சமா 10 லட்சமா தெரியாது. கவருக்கு வந்து அது தக்கன இவங்க வந்து அவங்களுக்கு தக்கன பேசிகிட்டு இருக்காங்க அன்னு பொதுவாக பேச்சு இருக்குது. தமிழ்நாட்டு ஊடகங்களும் ஏடுகள் மேலே யாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சிங்க. அதை கெடுத்து விட்டாங்க.
சமீபத்தில் ஊடகத்தில் இருக்க நெறியாளர்கள், இந்த பத்திரிகையாளர்கள் அந்த பேர் கெடுத்து விட்டாங்க. ஏஎன் சிவராமன், கல்கி ராஜேந்திரன், ஆனந்தவுடன் பாலசுப்ரமணியம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராமகிருஷ்ணன் எம்பி, ராம்நாத் கோயாங்கா, ஹிந்து பத்திரிக்கை, ராமுக்கு முன்னாடி இருந்த ஹிந்து பத்திரிக்கை, இதுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. மரியாதை ஹிந்து படிக்கிறேன்னா அப்படி படிப்பாங்க. இப்போ அந்த ஹிந்து பேப்பரையே சப்ஸ்கிரிப்ஷனை பல இடங்களில் குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லா பத்திரிகைகளும் எடிட்டோரியல் திமுகவை திட்டி எழுதிடக்கூடாது. உடனே திமுக இடத்துலேருந்து ஃபோன் வரும், என்னங்க இப்படி எழுதிட்டீங்க, உண்மை எழுதினா கூட உடனே ஃபோன் பண்ணிடுறாங்களாம் யாரோ ஒருத்தர், என்ன இப்படி எழுதியிருக்கீங்க, இப்படி இதெல்லாம் எங்கள் உண்மையாக எழுதினா கூட இப்படி கேட்டால் என்ன நினைப்பாங்க பத்திரிக்கையாளர்கள்? பத்திரிக்கை சுதந்திரமும் இல்லை, பத்திரிக்கையாளர் பலர் விலை போயிட்டான்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கல. இப்படியான நிலையில் உங்களுக்கு என்ன கருத்து கணிப்பு சரியாக பண்ணியிருப்பீங்க? அவ்வளோ ஃப்ராடுங்க, தப்புங்க, எல்லாம் பிழைங்க. இவங்க இஷ்டத்துக்கு மாத்திரம் அவங்க பண்ணிக்கிறாங்க, ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு டெக்கான் குரானிக்கலில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்தாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. டிஆர் பாலு உடைய சாராய் ஃபேக்ட்ரி பற்றி மன்னார்குடியில், அதில் கொஞ்சம் தப்பு நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அப்போ பகவான் சிங் எடிட்டராக இருந்தாருங்க. அந்த தப்பை எழுதாமல் மறுநாள் டிஆர் பாலுகிட்ட பேட்டி வாங்கி அப்படி இப்படின்னு சிறப்பாக பேட்டி எடுத்து போட்டாங்க. தப்பை எழுதலை, ஓகே, வேற ஒருத்தர் கொடுக்குறாரு. பகவான் சிங் இதை கவனித்து போடுங்கிறாரு. அங்கே கொடுத்தவர் வந்து என்னென்னா அந்த செய்தியை போடாமல் டிஆர் பாங்கனா அப்படி நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், எங்கள் மன்னார்குடி வட்டாரத்தில் அந்த சிறப்பாக எல்லாருக்கும் கொண்டாடுறாங்க, இந்த ஃபேக்ட்ரி வந்தால் எங்களுக்கு வேலை கிடைக்கும், இங்கே வியாபாரம் நடக்கும், தொழில் நடக்கும், எங்களுக்கு ஒரு வருவாய் இருக்கும், நேர்முகமாக வரைமுகமாக வருமானம் கிடைக்கும் அன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பேட்டியை சிறப்பாக போட்டாங்க. அந்த ஆள் இன்றைக்கி இருக்கிறாரு. இதான் நிலைமை. நேற்று வரை திமுகவை தானே திட்டினாங்க. திமுக ஊழலை திட்டினவங்க இன்றைக்கி வந்து அவங்க தான் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அதை ஸ்டாலின் படிக்கிறாரு, யாரோ எழுதி கொடுக்குற படிக்கிறாரு. அது படிக்கிற கூட பிழையாக படிக்கிறாரு. இதே மாதிரி கனிமொழியும் அங்கே பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு இங்கேருந்து கவர்மெண்ட்டில் அவங்க கவர்மெண்ட்டாக இருக்குது எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க, அதை பார்த்து பேசுகிறாங்க, அது கூட புரியாமல் பேசுது. சார் கனிமொழி குறித்து தான் சார் நம்ம அடுத்த கேள்வி. அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, கனிமொழி என்னை நிறைய தடவை சந்திச்சிருக்காங்க, ஆனால் இலங்கை தமிழர்கள் குறித்து அவங்க என்கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இவங்க பேச மாட்டாங்க. இலங்கை தமிழர் விஷயத்தில் என்னன்னா, இவங்களுக்கு வந்து இவங்க மேலே குற்றச்சாட்டுகள் உலகம் முழுவதும் சாட்டினா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நான் தேவை டெசோ நடத்தணும். என்னாச்சு ஈழத்தமிழர் விஷயத்தில்? தொடர்ந்து பாருங்கள், திமுக 1986 டெசோ நடத்துனது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 90 வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணலை. எம்ஜிஆர் இறக்குறாரு, அதுக்கு பிறகு ஃபாலோ பண்ணல. பிறகு 91 ராஜீவ் படுகொலை நடக்கு. ராஜீவ் படுகொலை நடந்தால் ஈழத்தமிழருக்காக தான் எங்கள் ஆட்சி போனதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது சந்திரசேகர் கலைச்சார். பிறகு ராஜீவ் படுகொலைக்கு நடந்தபோது சரி பேசாமல் இருக்கிறாங்கன்னு அது ஏற்றுக்கலாம். ஒரு 2000 வரைக்கும் பேச முடியாது, பழி நம்ம மேலே வந்துடும், ஏற்கனவே நம்ம மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். 2022 பிறகு ஈழத்தமிழருக்கு இவங்க செஞ்சது என்ன சொல்லுங்கள்? ஈழத்தமிழருக்கு இவங்க செஞ்ச என்ன? 2009 முள்ளிவாய்க்கால் போர் நடந்து பிரபாகரன் போன்றவங்கெல்லாம் சந்தித்து அங்கே கொடும் பயங்கரம் நடந்து இறுதிப்போர் நடந்து பல தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க, 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க. நான் அப்போ திமுகவில் இல்லை. என்னையே கலைஞர் கூப்பிட்றாரு. மே மாதம் 2009 ஈழப்போர் இறுதிப்போர் நடந்து முள்ளிவாய்க்கால் நடந்து பல பேர் கொல்லப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கே இனப்படுகொலையே நடந்தது. அதுக்கு பிறகு கலாச்சார படுகொலை, பண்பாடு படுகொலை, ஈழத்தமிழர் பண்பாடு கொலையும் எல்லாமே அடையாளங்களை அழித்தாங்க. பிறகு மே மாதத்துக்கு பிறகு கலைஞர் என்னைய ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் இங்கே வந்து சேரியான்னாரு. நான் ஆகஸ்ட்டில் தான் சேர்றேன், திமுகவில் இல்லை. அப்போ இதே கனிமொழியை வச்சுட்டு தானே பிரணாப் முகர்ஜி வந்து அங்கே போயிட்டு வந்து கலைஞரும் ஒரு முதலமைச்சரும் ஒரு மத்திய அமைச்சரும் இலங்கைக்கு போயிட்டு வந்து பேசும்போது கனிமொழிக்கு அங்கே என்ன வேலை? எம்பி தானே. ஒரு முதலமைச்சர் ஒரு மத்திய அமைச்சர் 2 பேரும் போயிட்டு வந்து ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் விவகாரங்களை பேசிக்கொண்டு இருக்கும்போது 3வது நபர் இருக்கக்கூடாது இல்லையா? கலைஞரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரோட்டில் எந்த ரோட்டில் C8 நகரில். அப்போது கனிமொழிக்கு அங்கே என்ன வேலை? கலைஞர் மகளங்கிறனால ஒரு எம்பினால அங்கே நிற்கலாமா? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு உள்ள விஷயங்களை, ராஜதந்திர விஷயங்களை பேசும்போது 2 அமைச்சர்கள் பேசும்போது உறுதிமொழி எடுத்திருக்காங்க. முதலமைச்சரும் வெளிவிவகாரத்துறை விஷயமாக பிரணாப் முகர்ஜியும் மத்திய அமைச்சராக உறுதிமொழி எடுத்திருக்கார். வெளிவிவகார விஷயமாக
இவங்க 2 பேரும் பேசும்போது 3வது நபர் மகளாவே இருக்கட்டும் நாடாளுமன்ற வச்சுட்டு பேசலாமா? அன்னைக்கு நீ தானே இருந்த உங்கள் அப்பா கூட, நீ பார்த்து நிறுத்திருக்கலாம்ல. எத்தனை பேருக்கு தமிழகம் கொண்டாங்க. பிறகு நான் என்னையை கூப்பிட்டு டெசோ நடத்துங்கன்னாரு. டெசோ நடத்தும் நான் சொன்னேன், நீங்கள் திடீர்னு மாத்திரீங்க. முதல் டெசோ 86ல் நெடுமாறன், வீரமணி, ஐயனம்பலம்லாம் நடத்துகிறோம் மதுரையில் பெரிய பேரணி. தமிழ்நாட்டில் 6 பேரணியை தூத்துக்குடி, கோயம்புத்தூர், வேலூர் இப்படியெல்லாம் நடத்துகிறோம். அப்புறம் அது பிறகு மாறிட்டீங்க. அது மாதிரி ஆகிட்டேன். இல்லைப்பா ஈழத்தை நான் விடமாட்டேன்ப்பா, ஈழம்தான்ப்பா நம்ம என்னுடைய கொள்கை, இனிமே நீ நடத்துன்னு டெசோ நடத்துகிறோம். டெசோ நடத்திட்டு அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி அதை ஆங்கிலப்படுத்துறதுக்கு நான் கூட இருந்து, ஸ்டாலினுக்கு தெரியும், ஸ்டாலின் அதை போய் யுனைடெட் நேஷனில் நியூயார்க்லையும் அதே மாதிரி ஜெனீவாலையும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி அதுக்கான ஆவணங்களை தயாரித்து கொடுத்து உடனே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு அவர் அழைச்சிட்டு போய் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும், முள்ளிவாய்க்காலுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டம். அப்போ யார்? கோகாமணி, ஜி.கே. மணி பாட்டாளி மக்கள் கட்சி, திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள், டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம், அதே மாதிரி தாவண்ணா பாண்டியன் சிபிஐ, இன்றைக்கி தேசிய செயலாளராக டி ராஜா, அன்றைக்கி எம்பி. இப்படி தமிழ்நாட்டு தலைவர்கள் யார் யார் வரல? நெடுமாறன் வரல, வைகோ வரல, காங்கிரஸ் வரல, இவங்க வேறு யார்? சிபிஎம் வரல, சிபிஎம் வரல, பிஜேபி வரல. ஆனால் இந்த தவறுல எல்லா கட்சியும் வந்தாங்க. அந்த இடத்துல கூட்டு போய் மரியாதையாக கூட்டு போய் கடைசியில் இவங்கெல்லாம் பேசணும்னா கடைசியில் பேச வச்சு ஒரு அழைச்சிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு ஈழத்தமிழர் பிரச்சனை அக்கறை கொள்ளணும் இல்லையா? அதுக்கு பிறகு அக்கறை கொள்ள. நான் பொதுவாக என்னை பார்த்தா மூஞ்சி இப்படி திருப்பிட்டு போவாங்க. யார்? ஸ்டாலின், KKSSR ராமச்சந்திரன், துரைமுருகன், இப்படியான ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. இலங்கை தமிழ் பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியாது. நான் ஈழத்தமிழ் வந்துட்டாரியா ஈழ பிரச்சனை பேசுறதுக்கு கலைஞர்கிட்ட அண்ணினை சொல்லுவாங்க. ஆற்காடு வீராசாமி மௌனமாக இருப்பார். அவர் இதை விரும்ப மாட்டார், மௌனமாக இருப்பார். ஒரு கட்டத்தில் எனக்கு அவருக்கு பேச்சுவார்த்தைன்னு நான் ஒரு 10 வருஷம் ஆச்சு இந்த விஷயத்தில். நான் அவரை பார்க்க போகிறதில்லை, டெய்லி தினமும் பார்ப்பேன். அது நான் இப்படி தானே இந்த மனுஷன் நான் விட்டுட்டேன். அந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில் அன்னைக்கு என் ஒய்ஃபு இத்தனைக்கும் மருத்துவமனையில் இருக்காங்க, கோமாவில் 90 நாள் வச்சுருந்தேன். அப்பவும் இந்த டெஸ்டோ வேலையை நடத்திட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் கிட்டத்தட்ட 3.5 மாதம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அங்கே இறந்தே போயிட்டாங்க. அப்படி இருந்து டெஸ்டோ வேலை பழுதுலாம் பண்ண யார்கிட்டையும் சொல்லலை. இறந்த பிறகு தான் கலைஞர் அறிக்கை விட்டார். அப்படியெல்லாம் இவங்களுக்கு பாடுபட்டேன். புரியுதா? இதே கனிமொழி நேற்று வெங்கடேசன் வீட்டு அப்பா இறந்ததுக்கு போயிருக்காரு. இதே கனிமொழி என் ஒய்ஃப் இறந்ததுக்கு கூட விசாரிக்கலை. இத்தனைக்கு அந்த பொண்ணுக்கு நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்து வெளியே தெரியாமல் 19 இவ்வளவும் பண்ணேன். வீட்டுக்கு விசாரிக்க நேற்று வெங்கடேசன் வீட்டுக்கு போயிருக்காங்க. என் வீட்டுக்கு வரவே இல்லை, விசாரிக்கல. அதுதான் அவங்க பண்பாடுங்க, கனிமொழி பண்பாடு. இப்படியான பண்பாடு வச்சவங்களுக்கு ஈழத்தமிழ் பிரச்சனை என்ன தெரியும்? இப்போ திடீர்னு அகதிகள் இத்தனை இருக்காங்கன்னு சொல்லி மறுவாழ்வு அகதிகள்னு எடுக்காமல் மறுவாழ்வு மையம்னு வச்சுருக்கோம் நாங்கள். சரி, பேர் எங்கள் அண்ணன் வச்சிருக்கிறாருன்னு பேசி ஆரம்பித்தாங்க. ஏம்மா அமித்ஷா நல்லா பதில் சொன்னார். நீங்கள் எப்போமாவது என்கிட்ட எத்தோட வந்திருக்கீங்க, வேறு விஷயங்களுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, உங்கள் சொந்த விஷயங்களுக்கு வந்திருக்கேன், இந்த விஷயத்தை எப்போ என்கிட்ட பேசியிருக்கீங்கன்னு லெஃப்ட் ரைட் விட நான் அண்ணு விட்டுருக்காரு. ஏம்மா இன்றைக்கி நாங்கள் புதுசாக ஒன்று கொண்டு வரல. நீங்கள் கூட்டணியில் காங்கிரஸில் 2016 இருந்த வரைக்கும் என்ன உத்தரவு போட்டீங்களோ, என்ன சட்ட நடவடிக்கைகளோ அதில் கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாற்றாமல் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். நான் தெளிவாக பதில் வச்சு மூஞ்சி அடிச்சாப்ப சொல்லிட்டார். ஏதோ பிஜேபி வந்தாப்புலையும் ஈழத்தமிழர்களை கம்ப்ளீட்டாக அகதிகளை அழிச்சாப்புலையும் கேள்வி இருந்தது. இவங்களுக்கு ஆதாயம் வேணும்னா ஒன்றே மந்திரி கிட்ட போகும்போது நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, இந்த திமுக எம்பிஸ் வரும்போது என்கிட்ட வேலை நடக்கான்னு சரியாக பேசுகிறீங்கம்மா, உங்களுக்குள்ள அறிவு அவ்வளவு ஆற்றல் அதிகம், நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரில் இருந்ததுலேயே நீங்கள் தான் அதிகம் பட்ஜெட் போட்டிருக்கீங்க, சிதம்பரத்துக்கு ஒன்றும் தெரியாது, சிதம்பரத்துக்கு ஒன்றும் தெரியாது, அது வியாபாரி தான். ஆனால் உங்களை மாதிரி நேர்மையாக நல்ல விதமாக சிம்பிளாக எளிமையாக இருக்க நிதி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு இதே திமுகவில் இருக்காங்கல்ல எம்பிஸே, அவர்கிட்ட ஏதாவது வேலை நடக்கணும் இதெல்லாம் சொன்னது எனக்கு தெரியும், அவங்க தரப்பில் என்கிட்ட சொல்லப்பட்டது. இப்படி ஏமாத்து வேலை தான் பார்க்க ஸ்டாலினுக்கு தெரியுமான்னு தெரியல. உங்கள்கிட்ட ஒரு பேச்சு, டெல்லிக்கு போனால் ஒரு முகமாக இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் உங்களை மாதிரி ஒரு எளிமையாக நேர்மையான ஒரு அமைச்சரை பார்க்க முடியாது.
சிதம்பரம் சும்மா அவர் வாட்டில் அவர் குடும்பம் உண்டு, அவருக்கு மட்டும்தான் அவர் பண்ணிக்கிடுவார். அவரும் ஊழல் பாய் தான். இப்படி திமுக எம்பிகள் சொல்றாங்க, சொல்லியிருக்காங்கன்னு எனக்கே தெரியும், எனக்கிட்ட சொல்லப்பட்டது. இப்படி தான் அவங்களுடைய வியாபாரம் இருக்கும். இங்கே ஒரு முகமாக இருக்கும் திமுகவுக்கு, அங்கே ஒரு முகமாக இருக்கும். இதெல்லாம் விசாரித்து பார்த்தா உண்மையா பொய்யான்னு தெரியும். ஓகே சார், கடைசியா திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காரு, என்னுடைய கட்சிக்காரங்க யாரும் வந்து பேட்டி எதுவும் கொடுக்க வேண்டாம் தேர்தல் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கான காரணம் என்னவா சார்? நான் சொல்கிறேங்க, இந்த பாலாஜி எம்எல்ஏ நல்லா தெரியும். அவர் எம்எல்ஏ ஆகிட்டார், நல்ல நண்பர், திருப்பூர் எம்எல்ஏ. ஆமாம், நல்லா தெரியும். அவர் சாதாரணமாக நல்ல ஒரு ஆர்வமாக ஈழ பிரச்சனை ஆர்வம். அவர் ஒய்ஃப்னு ஒருத்தம்மா டாக்டர் இருக்காங்க. அவங்க பேசுகிற சொல்லி இந்த வாய்க்கு அந்த வாய்க்கு போகுது. வரலாறு தெரியுமா உனக்கு? வரலாறு தெரியாமல் பேசுங்க. ஏதோ உங்கள் கணவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் எம்எல்ஏவாக இருக்காருன்னா அவர் பேச வேண்டிய விஷயங்களா இந்த பொண்ணு இந்த அவர் துணைவியார் பேசுகிறது. நீங்கள் கடந்த காலத்தில் என்னென்ன பேசுறீங்க, உங்கள் ட்வீட்லாம் என்ன இருக்குது பாருங்கள். இப்படி அவருக்கு சங்கடம் கொடுப்பாங்க. அவர் திருமாவளவன் என்பவர் ஒரு எம்எல்ஏ, ஒரு தனி கட்சி, ஒரு எம்பி, ஒரு தனி கட்சி ஆரம்பி எம்எல்ஏ கட் பண்ணி எம்பியாக இருக்கிறாரு. ஒரு படிப்படியாக வளர்ந்து வந்தவர், புரியுதா? ஒரு நிலைக்கு வந்து தன்னை உட்படுத்திக்கிட்டார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சிகளில் நான் பார்த்துருக்கேன், தலைவராக இருக்கவங்க ஒரு சில விஷயங்களில் தப்பு பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன். நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நம்ம முதுகில் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் திருமாவளவனை பொறுத்தவரை தன்னை நம்பி வந்தவங்களை ரவிக்குமாருக்கு பண்ணிட்டார். அதே மாதிரி மற்ற எம்எல்ஏக்கள் யாராரு ஆரம்ப கட்டத்தில் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பண்ணிட்டார். பண்ணால் அதே மாதிரி பண்ணுற ஆட்களும் திருமாவளவனுக்கு உதவியாக இருக்கணும், புரியுதா? திருமாவளவனை நோக்கி ஏகப்பட்ட அம்புகளும் இதுகளும் வீச்சுகளும் இருக்கின்றன, வில் வீச்சுகளும் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் மேலே பேசப்படுது. அப்படி பேசப்படும் போது அவர் உயர்த்தி விட்டவர்கள், அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அவருக்கு உதவியாக இருக்கணும் இல்லையா, அவருக்கு தலைவலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் பல ஆட்கள் வந்து அவங்க சாரில் பேசுகிறவங்களுக்கு பல விஷயங்களே தெரியாமல் பேசி அவருக்கே ஒரு இக்கட்டான நிலைமையை தள்ளிடுறாங்க முட்டுச்சந்தில். அவர் பேச முடியல. இப்போது நான் சொல்கிறேன், ஆதவ் அர்ஜுன் அவர் கூட இருந்தார். அதே மாதிரி அவரை எதிர்த்து ஒரு குரூப் அவங்க கட்சியில் இருந்தது. ரெண்டு கடையில் அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரியும். ஆதவ் அர்ஜுன் பணம் கொடுத்து திருச்சியில் பெருங்கூட்டத்தை கூட்டி ஒரு மாநாடு, அதுக்கு அவர் செலவு பண்ணார். அந்த மது விளக்கு மாநாடுன்னு இங்கே நடந்ததில் எங்கே கள்ளக்குறிச்சியா? ஆமாம் சார், கள்ளக்குறிச்சியில் நடக்கும்போது அவர் உட்கார்ந்து செலவு பண்ணார். இப்போது இந்த ஆதவ் அர்ஜுனை பார்த்து அவங்க கட்சியில் இருந்த ஒரு தலித் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க, ரெண்டாவது கட்டம், அவங்களுக்கு இவர் மேலே சரியான ஒத்து வரல. அப்போ இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு தலைவர்ங்கிறவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இது ஒரு கட்டத்தை நடந்து அவர் ஆதவ் அர்ஜுனை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அது வேற விஷயம். பெருவாரியான அவங்களுடைய ஆதரவாளர், நீண்டகால ஆதரவாளர் சொன்ன கருத்து தான் அவர் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். இப்போ ஒரு கஷ்டத்தில் மீண்டு வந்திருக்கார் திருமாவளவன். மறுபடியும் அவரை வந்து ஒரு துயரத்தில் இந்த மாதிரி அந்த பாலாஜியுடைய துணைவியார் ஒரு ட்வீட் பார்த்தேன், அந்த காணொலி பார்க்கும்போது அவ்வளோ பிள்ளையாக இருக்குது. அரசியலே தெரியாது, இவங்க ஒரு மனைவியான ஒன்று தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் வந்து ஒரு நீண்ட காலமாக இருக்க வேண்டியது. நானே ஒரு 54 வருஷம் அரசியல் இருக்கும்போது ஒரு சில விஷயங்களில் கவனமாக பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று வந்துட்டு எது வேணால் பேசலாங்கிறதுக்கே தப்பு. நம்ம கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி என்ன நடக்குது, இஷ்யூ என்ன, இதெல்லாம் பார்த்து பேசணும். இது வந்து திருமாவளவனுக்கு ஒரு சங்கடத்தை உட்பட்டுக்கலாம். யார் மேலே என்னென்ன பேசுனாங்களோ அவருக்கு என்ன வேதனை எடுத்து எனக்கு தெரியாது. என்னுடைய அனுமானத்தை இந்த பதிலை சொல்ல சார், தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் ஆந்திராவினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து தொடர்ந்து என்டிஏக்கு அதிமுக வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் வந்து எப்போவுமே ஒரு பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு, அவரை குளோரிஃபை பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து மத்திய அரசு பவன் கல்யாணை ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்களா? இல்லை, பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரணும். அவர் எம்ஜிஆர் ரசிகர், சென்னையில் படித்தார். அவர் ஈழத்தமிழர் பிரச்சனையில் ரொம்ப அக்கறையோடு பார்க்குறவர், கவனிக்கிறவர். அதுக்கு பிறகு அவர் ஆந்திராவில் ஒரு அரசியல் கட்சி ஜனசேனாவை ஆரம்பிச்சுட்டு அதை வந்து ஒரு தேசிய கட்சி ஆக்கணும்னு நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல தகவல். அப்படி போய் கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு இங்கெல்லாம் அவங்க யூனிட் போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் பாஜக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ந்தால் நல்லது. அவர் ஏற்கனவே எம்ஜிஆர் மேலே ரொம்ப பக்தியாக உள்ளவர்.
பக்தின்னு சொல்ல மாட்டேன், எம்ஜிஆர் மேலே ரொம்ப நேசம் கொண்டவர். அதனால் அவர் எம்ஜிஆர் வந்து விரும்புகிறனால அதிமுக மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு அவருக்கான ஈர்ப்பு இருக்குது. அதனால் சொல்லியிருக்கக்கூடும். அவர் எல்லா இடங்களிலும் தன்னுடைய கட்சியை நிர்மாணம் பண்ணணும்னு நினைக்கிறார். தென் மாநிலங்களில் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. டெல்லியிலையும் பண்ணணும், அங்கே இருக்க இடத்துலையும் பண்ணணும். ஒட்டுமொத்த தீபகற்ப இந்தியா, தென்னிந்தியாவினுடைய உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் கொண்டு செலுத்தணும்னு அவர் நினைக்கிறார். இல்லை, அவர் இன்னொன்று சொல்கிறாங்க சார். அவர் வந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா பார்டர் இருக்குல்ல, அங்கே ஏதாவது ஒரு தொகுதியில் அவங்க கட்சி சார்பில் யாராவது போட்டியிட வைக்க வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? இல்லை, அவர் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எந்த அளவுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் மூலியும் எல்லா இடத்துலையும் சர்வே எடுத்திருக்காங்க. அந்த தெலுங்கு பேசுகிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல இடங்கள்ல இருக்கிறாங்க, நமக்கு ஓட்டு போடுவாங்க அண்ணும்போது நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர மீது எல்லா தொகுதியிலையும் கொஞ்சம் ஓரளவு அங்கங்கே இருக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டுலேருந்து அதிகபட்சமாக ஒரு சில தொகுதிகள் இருக்காங்க. அந்த தொகுதியில் ஒரு கிட்டத்தட்ட 40-50,000 ஓட்டு வரைக்கும் தெலுங்கு பேசுகிற ஓட்டு இருந்தால் அந்த தொகுதியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நோக்கம் இருக்கலாம். ஒரு சர்வே பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து தகவல். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய AM ஜெயின் கல்லூரியில் சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்க இருக்கு. மிக முக்கியமான கலை இலக்கிய திருவிழா. தேசிய அளவில் பல்வேறு ஆளுமைகள் கலந்துக்க இருக்காங்க. மறக்காம அனைவரும் கலந்துக்கோங்க. அனுமதி இலவசம். இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார். அந்த ஃபார்மட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.